ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 4 எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 சரிங்களா. ஸோ இதில் ஜெனரல் தமிழ்லேருந்து 100 கொஷின்ஸ், ஜிகேலேருந்து 75, மேக்ஸ்லேருந்து 25 அப்படின்ற பேட்டர்னில் வந்து உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் மார்க் எவ்வளவு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ் படி நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழினா அதிலிருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஸோ அதிலிருந்து கொஷின்ஸ். ஸோ அந்த 3 பார்ட்டில் இருந்தும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒவ்வொரு பார்ட்டில் வந்து நமக்கு 30 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்காக என்னென்னலாம் படிச்சிங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணும்போது தமிழுக்கு வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேயில் வந்து நீங்கள் டஃப்பாக மறக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 நாள் இல்லை 2 நாள் முன்னாடி படிங்க போதும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துருங்க. இல்லை நமக்கு வந்து படித்தது ஞாபகம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து போயிடாதீங்க. ஸோ நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஞாபகம் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே நீங்கள் 2-3 கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸாமுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிவிடும் சரிங்களா. ஒரு கொஷின்ஸில் வந்து 1500 பேர்லேருந்து 2500 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஞாபகம் வரும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.